வணக்கம். நம்ம கதாநாயகனை இன்ட்ரடியூஸ் பண்ண முருகேசன். முருகேசன் என்ன ரொம்ப ஸ்பெஷல் முருகேசன் அப்படின்னா, சத்தமாக சொல்லு. 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1 வருஷம் ஆச்சா? எது ஆகி உன் கல்யாணம் ஆகி 1 வருஷம்? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆகும். என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க உனக்கு? லிவர் ஆப்ரேஷன். லிவரில் என்ன பண்ணாங்க? லிவர் மாற்றி வச்சாங்க. அதை எடுத்துகிட்டு வர கொஞ்சம் வச்சுருக்காங்க. உன்னோட எடுத்து தூக்கி போட்டாங்களா? வேற ஒருத்தர் எடுத்து வச்சுருக்காங்களா? அந்த வேற ஒருத்தர் யார்? அவங்க என் ஒய்ஃபோட தங்கச்சி. உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி காயத்ரி. மச்சினி. மச்சினி காயத்ரி. எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் இல்லை? லிவரை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். வெரி நைஸ். ஆமாம், உன் லிவர் ஏன் கெட்டு போச்சு? அது குடிச்சு இது ஆகிடுச்சு. பசு குடிச்சது சிச்சி சொல்கிறேன், குடிச்சு போச்சுங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறக்க இல்லை நீ? உன் உயிருக்கு ஆபத்து தானே. இனிமேல் உயிரோடு இருக்க மாதிரி தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஸ்டாண்டில்? 3 மாதம் சொன்னாங்க. 3 மாதம் தான் நீ உயிரோடு இருப்ப. அவங்க சொல்லி எவ்வளோ மாதம் ஆகுது? இது வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க 1 வருஷம் 6 மாதம் ஆகிடுச்சு. முடிஞ்சிருக்கு இல்லை? ஸோ 3 மாதம் தான் உனக்கு கொடுத்தாங்க டைம். 6 மாதம் முடியும். இன்னும் ஒரு 20ஆம் தேதி இருந்துச்சுன்னா 6 மாதம் முடியும். நம்ம வாத்தியார் மாதிரி நான் செத்து போயிடுச்ச உடனே பாட்டு பாடினு வந்தேன் வெளியில் தியேட்டர்லேருந்து. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். புரியுறதா? தெரியுதா? எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? முதல்ல குடித்து இந்த லிவரை கெடுக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. ஒரு கிரிமினல் ஆக்ட் அது. ஒன்று உன் ஹெல்த்து போகிறது, 2வது உசிரே படும், உன் குடும்பம் தவிக்கிறது இல்லையா? ஒர்க்கும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எவ்வளோ பாதிப்பு கொடுக்குறது குடி. இந்த குடி வந்து பயங்கரமாக குடியை கெடுக்கும்னு சொல்கிறாலே, இதை பற்றி நீ எதாவது சொல்லணும். ஏன்னா நீ அதில் கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால உனக்கு புனர்ஜென்மமாக 2வது மறுவாழ்வு கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் இதை பற்றி மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நீ சொல்லணும். குடிக்காதீங்க, குடிக்கிறதுனால பிரச்சனை வருது. இல்லை அது போல் சொல்லணும். கேட்குறவங்க கேட்டால் பரவாயில்ல, அப்படியே சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் கிட்ட கூட சொல்லி பார்த்துட்டாரு. அப்போ எனக்கு ஃபுல்லாக முருகேசன் நல்லதான் பேர். ரொம்ப அழகாக முருகலோடு இருக்கிற பேசுகிறாரு. நீ யார்கிட்ட சொன்ன? ஒரு தனி மனுஷன்ட்டு சொன்னியா ஏ குடிக்காதடா அப்படி யார்கிட்ட சொன்னியா? சொல்லி பார்த்துட்டேன். அவங்க கூட திருந்த மாட்டாங்க. அப்படியா? உன்னோட சேர்ந்து என்னையே பார்த்துட்டு பார்த்துருந்தாங்க. இந்த என்னையா ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தல அப்படின்னு இருந்தேன். பார்த்துட்டு அவர் இது பண்ணிட்டு உடம்பு சரியில்லைன்னாக்கா என்னன்னு பார்த்துக்கிது. குடியை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும். பின்னாடி பார்த்தா தான் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டேன். கேட்க மாட்டேன். என்ன பண்ணி நீங்கள் இது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், உனக்கு டக்குன்னு இதுவெல்லாம் பண்ண முடியாது, அது ஏதோ ஒரு லக் வேணும் அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டுறாங்க. எந்த மச்சினை கொடுக்க போகிறா லிவர்? எந்த பொண்டாட்டி பகலா கூடவே இருந்து பார்த்து இப்படி உன்னை அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்ட. உனக்கு ஒரு ரேணு கிடைச்சா எல்லாருக்கும் ஒரு ரேணு கிடைப்பாதா சொல்லு. டாக்டர் மெயின் டாக்டர் தான் வேணும். யாருப்பா? நீங்கள் தான். நீங்களேனா எதுவும் பண்ணிட முடியாது. யாரும் அதை தான் சொல்கிறேன். மாத்திரை இது ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். காசு அதுக்கு என்ன லிவர் கட்சாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இது வேணும்ல. அதுதான் சொல்கிறேன். பணம் வேணும். டப்பு வேணும்ல. லிவர் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இடையில பணம் கொடுக்குறதுக்கு யாரும் வேணும்ல. அவ்வளோ காசு கொடுத்து மாத்திரை மருந்து எல்லாத்தையும் கஷ்டமெல்லாம் பார்க்கணும். அதுக்கே ஆகிடும் 5,000 ரூபாய் அப்படி மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அப்புறம் அப்படின்னு பார்க்க சம்பாதிக்கிட்டு மாத்திரைக்கு தான் பண்ணுறேன். ஆப்ரேஷன்லாம் எங்கன்னு பார்த்து அதான் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ பட்டம் ஆப்ரேஷன் எவ்வளோ ஆச்சு தெரியுமா உனக்கு? எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா ரொம்ப சீப்பாக இருக்கேன். 30 லட்சம் தான் 30 ரூபாங்கிறா? பயங்கர பணக்காரன் ஆகும் உங்களுக்கு. 30 ரூபாங்கிறாரு. 30 லட்சத்தை ஏதோப்பா உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. உன் பொண்டாட்டிக்கு தாலி பாக்கியம் இருந்துச்சு. என்ன கொடுக்கறதுக்கு நல்ல மனசோட ஒரு மச்சினி இருந்தால் தைரியமாக கொடுக்குறா. 10 மணி நேரம் ஆச்சு ஆப்ரேஷன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்து அந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிச்சிட்டாங்க. டாக்டர் விவேகானந்தன் ரொம்ப அருமையாக ஆப்ரேஷன் பண்ணார். அவருடைய அசிஸ்டன்ட் அஸ்வின்லாம் இன்னமும் பேசிட்டு ரொம்ப சமத்தாக இருக்காங்க. நல்ல டாக்டர்ஸ் டீமாக இருக்காங்க. எல்லாம் நல்லா ஆச்சு.
அப்படிலாம் உனக்கு நடந்தது, உனக்கு நல்ல காலம் தலையில் எழுதிருக்கு, உனக்கு 2வது பிறவி உண்டு, 2வது ஜென்மம் உண்டு, நீ நல்லா வாழணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அப்படி இல்லை. நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே கொத்து கொத்தாக செத்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தியா கள்ள சாராயம் சாப்பிட்டு அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில். அதனால் குடிங்கிறது ரொம்ப மோசம். உன்னோட சேர்ந்து குடித்தால நண்பர்கள், நீ தனியாக குடிச்சிருக்க மாட்டேங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாலும் குடிப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்களா இல்லை இன்னும் குடிச்சிருந்தா கொஞ்சம் ஆரம்பிக்குது அவங்களுக்கு நினைக்கிறேன். அதுதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்துங்கடான்னா அதை கூட பார்க்க மாட்டாங்க. திருப்பி அவங்க கொஞ்சம் சாப்பிடுங்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ என்னை பார்த்தா கொஞ்சம் பார்த்துங்க, கொஞ்சம் இதுவாக பாட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. அது ஏதாவது ஓகே. பின்னாடி தான் தெரியும். ஒருத்தர் ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்காரு, ஒருத்தர் வயிறு உப்பி இருக்காரு. ஓஹோ, சிரோசிஸ் ஸ்டேஜில் இருக்காரு. ஆமாம், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணாக்கா டீ போடுவாங்க பயந்து நிற்கிறாரு. ஒருத்தர் ரத்த வாந்தி எடுத்து நிற்கிறாரு. அது சரி, ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. அதனால் முடிவாக என்ன சொல்ல போகிற இப்போ? ஆடி மாதம் என்ன, இன்னும் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. உங்கள் பொண்டாட்டி வந்து சாமி வந்து ஆடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்கள் முடிவாக சொல்லுது. சொல்லு, குடிக்கிறத பற்றி. குடிக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா போக வேண்டியது. அது போகிற ரூட்டு கூட எனக்கு தெரியும்னு சொல்லு. போயிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். இவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர், உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். இல்லைன்னா அந்த சாவோட விளிம்பு அப்படி இப்படி தொட்டுட்டு சரி நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பார்த்துக்க எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எக்ஸப்ஷனல். எல்லாம் உனக்கு கூடி வந்தது. அதை கவனிக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி, லிவர் கொடுக்கறதுக்கு ஒரு மச்சினி, ஓகே, ஆப்ரேஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரு, என்ன ஒன்று அதுக்கப்புறமும் பார்த்து பண்ணுறதுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் அப்படி அமையாது. குடிக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் நினச்சி பாருங்கள். குடி கெடுக்கணும்னு போட்டிருக்கு, ஆனால் அதுதான் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டு. இந்த குடியினால் உங்களுடைய சாவு, அப்புறம் உங்கள் குடும்ப உறவுகளுடைய சாவு, வறுமை, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாத்துக்குமே கஷ்டம். எல்லா மனித உறவுகளும் ஸ்பாயில் ஆகிடுது குடிக்கிறதுனால. குடிக்கும்போது அவங்க ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிடுறாங்க. மற்றவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை பெறுது, ரொம்ப சந்தேக பிராணி ஆகிடுறாங்க. அப்புறம் ஒய்ஃபே சந்தேகப்படுவாங்க, குழந்தைகள் மேலே கோபத்தை காமிப்பாங்க, சமூகத்து மேலே கோபத்தை காமிப்பாங்க. அதனால் எந்த விதத்துலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த குடி எல்லாருடைய குடியும் கெடுக்கிறதுக்கு இது தடுக்கணும். நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. இது கவர்மெண்ட்டு முயற்சிக்கணும். அதுலேருந்து வர வருமானம் தான் அந்த கவர்மெண்ட்டே நடத்துறது, இலவசங்கள் கொடுக்குறதுன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த குடியை நிறுத்திட்டோன்னா கவர்மெண்ட்டு நிறைய பேருக்கு ஹெல்த்து அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேவையே இருக்காது. ஆக்சுவலாக லாங் ரனில் குடியை நிறுத்தினா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் நிறைய பணம் சர்ப்ளஸாக இருக்கும். பலவிதமான செலவுகள் அவங்களுக்கு மிச்சமாகும். அது யார் புரிஞ்சுக்கிறாங்க? யார் செவிடங்காதில் ஊழின சங்கு மாதிரி தான் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் சமூகத்தில் பலரும். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நன்றி நண்பர்களே, இது கொஞ்சம் உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.